என்ன ஒரே மழையாக கிடக்கு, வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. என்னடா செய்கிறது? 3 நாளாக பெஞ்சிட்டே இருக்கு. சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். அடிக்கணும்ல, அடிக்கிறோம். அடிக்கிறோம். 3 பேர் இருக்கிறதுக்கு இடம் பத்தாம இருக்கு. கடைக்கு போனா மழை வந்துச்சு, அப்படியே வந்தாங்க. அண்ணா, எனக்கு ஒரு டவுட்ண்ணா. என்னடா? நாங்கள் பூமியில் இருக்கோம், மேலே கடவுள் இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையாண்ணா? இது தெரியாமல இருக்கு, அவர் மேலே தான் இருக்காரு. ஓஹோ, இப்போ வானத்துலேருந்து மழையா பெய்கிற தண்ணியெல்லாம் என்ன ஓவர்ஃப்ளோர் ஆகி வருதோ? ஆனால் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்லை, அது கடவுள் குளிச்சு கொண்டிருக்காரு, அதான் தண்ணியா பெய்யுது. ஓஹோ, என்னடா மழை தண்ணியை மோந்து பார்த்துட்டு இருக்க? சோப்பு வாசமே வரல, என்ன கடவுள் சோப்பு போடாம குளிக்கிறாரா? அவர் பன்னீர் பூசி குளிக்கிறதுனால அது வார இடத்துல தண்ணீரா மாதிரி வருது, அதனாலதான் உனக்கு சோப்பு வாசம் தெரியல. அப்பண்ணா 3 நாளா மழை பெய்யுது, என்ன கடவுள் தொடர்ந்து 3 நாளாவும் குளிச்சு கொண்டிருக்காரோ? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அது வந்து 30 தேவிகளும் 3 நாளா குளிச்சு கொண்டிருக்காங்க, அதனாலதான் மழை தொடர்ந்து பெஞ்சு கொண்டிருக்கு 3 நாளா. அப்ப நாளைக்கு மழை பெஞ்சுச்சுன்னா? நாளைக்கு மழை பெஞ்சா நாரதர் குளிப்பார். அண்ணா அண்ணா, சின்ன கேள்வி. அண்ணா அண்ணா, என்னடா? இப்போ பாத்ரூம் டாய்லெட்லாம் இருந்தால் எங்கே விழுவும்? பாயில் விழும். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு கடுப்பில் இருக்கு. இதில் வந்து சண்டையும் அடுத்து கொண்டு விடுற சத்தம்படாமல் இருந்துரு. அண்ணா அண்ணா, ஒரே ஒரு சந்தேகம். இந்த கூட கொண்டே மச்சான், எனக்கு எதோ கேட்கணும்னு சொல்லிட்டேன், அது கேள ப்ரோ. ப்ரோ, சந்தேகம் சுகர் பேஷண்டா நானு. ஐயோ படுத்தாங்கடா. அண்ணே, இன்னொரு சந்தேகம் அண்ணே. போகலையா?